ஓவரால் பட்ஜெட் எதை பேஸ் பண்ணி சார் வந்து போகுது? ஸோ இந்த பட்ஜெட்டோட ஓவரால் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நெகட்டிவாக சில விஷயங்கள்லாம் இருந்ததுனால இமீடியட்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. பட் ஓவராலாக அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த வருஷத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு இன்டைரக்ட் வேல மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது ஏற்கனவே எஃப்ஐஎஸ் நிறைய விற்று போயாச்சு. இன்னும் இருக்கிறது கொஞ்சம் நஞ்சம் இருக்குது. நீ அதையும் விற்று அவங்க வெளில போயிடும். இனிமேல் மார்க்கெட் ரொம்ப சைட்வேஸாக தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இதில் வரல. ஸோ இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு தே வில் பார்ட்டிசிபேட் மோர் இன் தி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். காமன் பீப்புளுக்கு இந்த பட்ஜெட் பாசிட்டிவா நெகட்டிவா சார்? சரி, எனக்கடா இது ஒரு மைல்டு நெகட்டிவ் நான் சொல்லுவேன். பாண்ட் மார்க்கெட்டுக்கு இது நல்ல பட்ஜெட். ஷார்ட் ஆன் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இது நாட் குட். இது அப்படி தான் இதை ஒன் லைனில் சம்மரி நம்ம எடுத்துக்கலாம். கோல்டு சில்வர் நேற்று கூட சில்வர் 30% வந்து கீழே வருது. ஸோ இன்றைக்குமே மார்னிங்கே ஒரு 10% கிட்ட ஃபால் இருந்தது. இன்னுமே கோல்டு சில்வர் ஃபாலில் தான் இருக்குமா சார்? இந்த மந்தில் நிறைய ஏறினதுனால ஆட்டோமேட்டிக்காக இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கணும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் குமாரப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன் சார், ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த 2026 பட்ஜெட் சண்டே அதுவுமா ஸ்பெஷல் ரேட் ட்ரேடிங் அதுமா அனௌன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ பட்ஜெட் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவரால் பட்ஜெட் எதை பேஸ் பண்ணி சார் போகுது? ஸோ இந்த பட்ஜெட்டோட ஓவரால் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிஸ்கல் டெபிசிட் 4.3ன்னு காமிச்சிருக்காங்க. பட் இது எதனால் அது இப்படி பண்ணியிருக்காங்கன்னா பாண்டோட ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பாண்டோட ஈல்டு இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா, ஸோ பாண்டுங்கிறது பேசிக்காக நீங்கள் கடன் வாங்குற மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி இல்லை கார்ப்பரேட் கம்பெனியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி கடன் வாங்குவீங்க? ஒன்று பேங்க்கில் லோன் மாதிரிலாம் வாங்குவீங்க, இன்னொன்று இது மார்க்கெட்டில் ஒரு பாண்ட் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுவீங்க. அதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னு நீங்கள் போடுவீங்க. அந்த பர்சன்டேஜ் எனக்கு ஓகேனா நான் என்ன பண்ணுவேன், என்னோடய சேவிங்ஸை கொண்டு உங்களோட பாண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் எனக்கு மந்த்லியோ குவார்ட்டர்லியோ கொடுக்கணும். இதுதான் பாண்ட் பேசிக்காக. ஸோ இந்த பாண்டோட ஈல்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு புதுசாக கடன் வாங்குறதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகுமா? கரெக்டாக. ஸோ இப்போ அதை குறைக்கணும். ஸோ கவர்மெண்ட் கடன் வாங்கும்போது அதை குறைக்கணும். அந்த ஈல்டு ஏறிச்சுன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இப்போ அதை கம்மி பண்ணணும்னா அவங்க ஃபிஸ்கல் டெபிசிட்டை கம்மியாக இருக்குன்னு காட்டணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓவராலாக அவங்களோட இது பார்த்தீங்கன்னா 17 lakh crore நாங்கள் பாரோ பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை அண்ட் இந்த டெபிசிட் பார்த்தீங்கன்னா 4.3 அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் அப்ஜெக்டிவ். அதாவது டெபிசிட் கம்மியாக காட்டணும். ஸோ தட் பாண்ட் டீல்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி ஏறிடக்கூடாது. அவங்க ஏதாவது ரிஃபார்ம்ஸ் இங்கே கரெக்டாக எடுக்கலைன்னா பாண்ட் டீல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா மார்க்கெட் கீழே விட ஆரம்பிச்சு. ஏன்னா பாண்ட் டீல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாண்ட் அட்ராக்டிவாக இருக்குன்னு அந்த பாண்டுக்கு போயிடுவாங்க. புதுசாக வர பாண்ட் டீல்லாம் இதுவாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ஓவராலாக இந்த பட்ஜெட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓவராலாக பட்ஜெட்டில் நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்போவுமே பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் ஒரு வி ஷேப் ரேட்டில் தான் இருக்கும். ஸோ எனக்கு மார்க்கெட் ரொம்பவே 2000 பாயிண்ட்ஸ் கிட்ட சென்செக்ஸ் விழுந்திருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க இது? அது ஒரு நீச்சர் ரியாக்ஷன் தான் அது. அது இப்போது 2%, 2.3%, 2% கீழே போயிட்டு திருப்பி 1.5% மேலே இப்போ திருப்பி ஐ திங்க் -1.6% என்னமோ இருக்குது. அது ஒரு 2 நாளுக்கு அந்த நீஜர் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் அனெக்ஷர்னு ஒன்று வரும். இப்போவே எஃப்எம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ரெஸ் மீட் பண்ணி கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நாளான்னைக்கு ஃபினான்ஸ் செக்ரட்டரிஸ்லாம் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி நைட்டே அனெக்ஷர்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இதில் நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெபிலைஸ் ஆகிடும். இதில் அவங்க இதில் கொஞ்சம் நெகட்டிவாக சில விஷயங்கள்லாம் இருந்ததுனால இமீடியட்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. பட் ஓவராலாக அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த வருஷத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு இன்டைரக்ட் வேல மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த இதில் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் அது இமீடியட்டாக நடக்குமானா நடக்காது. ஸோ அதுதான் இங்கே நமக்கு பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி பட்ஜெட்டில் நிறைய நெகட்டிவ் விஷயம் இருந்தது. ஸோ அதில் ஒன்றும் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி சார்ஜஸ் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இது ட்ரேடர்ஸ்க்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கொடுத்துருக்கு இல்லையா சார்? நார்மல் ட்ரேடர்ஸ்க்கு நல்ல வேலை அவங்க எதுவும் பண்ணல. அதான் பயந்துட்டே இருந்தேன் எடுத்து அதை இன்க்ரீஸ் பண்ணிட போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லை இது மாதிரி லாங் டேர்ம் வாங்கிட்டு 1 or 2 years கழிச்சு விற்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சுமே கிடையாது, எந்த இம்பாக்ட்டும் கிடையாது. எவ்ரிதிங் ரிமைன்ஸ் போன வருஷம் இருந்த மாதிரியே தான் இருக்குது. இது ஆப்ஷன்ஸில் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 0.1%லேருந்து 0.15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 0.02%லேருந்து 0.05% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இதனால் என்ன ஆகும்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் இதில் பேசிக்காக அது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வருஷம் தேவை ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் ஒன்று. அதில் நிறைய பேர் லூஸ் பண்ணுறாங்க. அவங்க ரீசன் சொல்கிறாங்க.
அது மார்க்கெட்டில் வந்து லூஸ் தெரிஞ்சு தானே அவங்க வர்றாங்க. அதனால அதை வந்து உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. வேர்ல்டு ஓவர் பீப்புள் ஆர் ட்ரேடிங். நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அவங்க வந்து ஒரு 70,000 crore எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இந்த எஸ்டிடிலேருந்து இந்த வருஷம் ரெவென்யூ வரும்னு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியாது எனக்கு. இது இன்னைக்கு என்டிடிவியில் வந்து அவங்க ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ தேர் எக்ஸ்பெக்டிங் 70,000 crore. பட் இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு 55,000 crore தான் வரும். அதாவது 0.02%. போன வருஷம் 0.02% இருந்ததில்ல. ஸோ இப்போ அதுலேருந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து தேர் எக்ஸ்பெக்டிங் ஒரு எக்ஸ் அமௌண்ட்னு வச்சுக்கோம். ஓகே. ஆனால் அந்த எக்ஸ் அமௌண்ட்டில் அவங்களுக்கு வரல, எக்ஸ் மைனஸ் 20% தான் வருது. ஏன்னா மேரேஜஸ் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, நிறைய பேர் லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன, அது கவர்மெண்ட்டுக்கு இது லாஸ் இல்லை. ஸோ நீங்கள் 100 rupees எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, ஆனால் உங்களுக்கு 80 rupees தான் வந்துருக்கு. ஸோ இட்ஸ் 20% உங்களுக்கு வந்து லாஸ் இது. கரெக்டாக? ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 0.02 0.05 ஆகியிருக்காங்களா, இதை 0.1லேருந்து 0.15 ஆகியிருக்காங்களா. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.2 to 0.4னா ஒரு 200% மேலே ஏற்றிருக்காங்க. கரெக்டாக? 100%னா நீங்கள் வந்து 0.4. ஸோ அது மாதிரி அவங்க டபுளுக்கு மேலே போயிருக்காங்க மேலே. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் ஏற்றுனதால என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த 70,000 crore ரெவென்யூ 50,000 crore குறைஞ்சது திருப்பி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு அன்அஃபிஷியல் தியரி இது. ஸோ இது பேசிக்காக என்ன, எனக்கு இந்த உங்ககிட்ட வர வேண்டிய வருமானம் எனக்கு 20% குறைஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கு பதிலாக நீ கட்ட வேண்டிய டாக்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த பட்ஜெட் வந்து முழுக்க முழுக்க என்ஆர்ஐ ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ எதனால இந்த என்ஆர்ஐ ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்காங்க சார்? என்ஆர்ஐக்கு வந்து ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வந்து 24% வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி PROI. ஓகே. ஸோ அதில் எல்லாருமே வந்துருவாங்க. ஸோ அதில் வந்து 10%லேருந்து 24% வரைக்கும் நீங்கள் கம்பெனிஸில் ஸ்டேக் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, இது வந்து பேங்க்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கு வந்து எஃப்டிஐ வந்து லிமிட் வந்து 49% வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அதில் இன்றைக்கி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கு நீங்கள் டபுள் வாமி, இன்னைக்கு டபுள் ஹிட். இன்னைக்கு ஒரு ஹிட் வந்து இந்த நியூஸ் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, வரல. அதாவது எஃப்டிஐ உள்ள ஸ்டேக் எடுக்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஹிட். செகண்ட் ஹிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரோவிங் வந்து 17 lakh crore சொல்லியிருக்காங்க. இப்போ அதுவுமே நெகட்டிவாக பார்க்கப்பட்டிருக்கு. அதனால தான் பிஎஸ்சி ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு, பிஎஸ்சி பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு இண்டெக்ஸே 4% கீழே விழுந்துச்சு. ஸோ இது PROIங்கிறது வந்து ஃபாரின்லேருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் 10 to 24% வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஏன்னா FIIs அவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து அவங்களுக்கான நியூஸ்லாம் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் அதெல்லாம் எதுவுமே வரல. இது வந்து இண்டிவிஜுவல்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கிளாரிஃபிகேஷன் எடுத்தால் தான் நமக்கு தெரியும் இது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுங்கிறது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப நீஷ் ஏரியாவை தான் நான் பார்க்குறேன். ஒரு 2 நாள் கழிச்சு தான் இதோட இம்பாக்ட் என்னன்னு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி எஃப்ஐஐஸ் உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி எதுவுமே இந்த பட்ஜெட்ல வந்து எடுக்கப்படல. இப்போ வரைக்கும் முக்கியமானது அந்த எஸ்டிடி சார்ஜஸ். இதனால எஃப்ஐஐஸ் இன்னுமே வந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்லை, FIIs வந்து வெளில போகிறது வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேருந்து கிடையாது. ஓகே. அவங்க வெளில போகிறது வந்து லாங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம லாங்னு சொல்லுவோம், மேக்னே பேசுகிறோம் லாங் ஷார்ட், ரைட். ஸோ லாங்னா வந்து அவங்க வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்க ஷேர்ஸை வந்துட்டு அவங்க நீ விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி இது ஏற்கனவே FIIs நிறைய விற்று போயாச்சு. இன்னும் இருக்கிறது கொஞ்சம் நஞ்சம் இருக்குது. நீ அதையும் விற்று அவங்க வெளில போயிடும். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஏன்னா எந்த இன்சென்டிவ்ஸும் அவங்க கொடுக்கல. பட் இதில் என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ இனிமேல் வந்து தே வில் பார்ட்டிசிபேட் இன் தி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இந்த 0.1% பெரிய இம்பாக்ட் அவங்களுக்கு ஒன்றும், ஏன்னா அதில் வரப்போகிற ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட் ப்ராஃபிட். நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இது இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணாலுமே கூட, இஃப் கரெக்டாக அவங்க வந்து கால்ஸ் அண்ட் புட்ஸ் கரெக்டாக எடுத்தாங்க, அதை கரெக்டாக அந்த ஆப்ஷன்ஸை ப்ளே பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த 0.15% ஒரு 0.02 to 0.05%ங்கிறது வந்து அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ பேசிக்கலி இனிமேல் மார்க்கெட் வந்து ரொம்ப சைட்வேஸாக தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இதில் வரல. ஸோ இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு தே வில் பார்ட்டிசிபேட் மோர் இன் தி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட்க்கு ஒரு பெரிய இம்பாக்ட் எடுத்துகிற மாதிரி பட்ஜெட்ல எதுவுமே இல்லை. ஸோ பட்ஜெட்க்கு முன்னாடி வந்து இந்த செக்டார்லாம் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ரா, FMCG இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க, ஃபார்மா இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே டிஃபென்ஸை கூட பெரிய அளவுக்கு வந்து எந்த இதுவுமே ஒதுக்கவே இல்லை. ஸோ எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, ஏன்னா இப்போ வந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 12 lakhs crore போட்டிருக்காங்க. ஸோ பணம்லாம் அங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பயோஃபார்மான்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, மெடிக்கல் ரீஜனல் ஹப்ஸ், ஹெல்த் கேர் ரீஜனல் ஹப்ஸ்னு ஏதோ ஒரு ஆயுர்வேதாக்கு ஒதுக்குறது. அது வந்து யூனிவர்சிட்டிஸ் மாதிரி. அது இல்லாமல் ஒரு 5 ரீஜனல் ஹெல்த் ஹப் மாதிரி ஒன்று கொண்டு வர போகிறோங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் டூரிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ரீஜனல் ஹப்ஸ் மாதிரி ஒன்று கொண்டு வர போகிறோம்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் 1 year நடக்காது. சரி, ரீஜனல் ஹப் நீங்கள் 5 இடத்துல நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இப்போ இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் இதில் இருக்குது. ஏன்னா இப்போ 12 lakh crore அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகும்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். தட் வில் அகெயின் கம் டு த கம்பெனிஸ் அண்ட் தீஸ் கம்பெனிஸ் கேன் க்ரோ அண்ட் டூ திங்ஸ். ஸோ அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சரிங் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ வி கேன் see some
ட்ராக்ஷன் அங்கே. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு இதில் வந்து பெருசாக பாசிட்டிவ் நியூஸ்னு எதுவுமே நீங்கள் எடுத்துக்க முடியாது இதில். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு கொஞ்சம் நியூஸ் இருக்குது. பட் அதுவுமே எப்படி வரப்போகுதுங்கிறது போக போக தான் தெரியும். ஏன்னா ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது உடனே நடக்காது. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கே 6-7 மாதம் ஆகும். ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் இது எப்படி போகுது. காமன் பீப்பிள்க்கு இந்த பட்ஜெட் பாசிட்டிவா நெகட்டிவா சார்? காமன் பீப்புளுக்கு இது வந்துட்டு இன்கம் ஐடிஆர் ஃபைலிங்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்குமே பெனால்ட்டிலாம் ஒன்றும் குறைக்கல அவங்க. ஏதோ ஒரு அமௌண்ட்லாம் வேறு பே பண்ணணும். பே பண்ணிட்டு என்ன கேட்டால் இது வந்து ஒரு மைல்டு நெகட்டிவ் தான் நான் சொல்லுவேன். மைல்டு நெகட்டிவ்னு தான் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா இது வந்துட்டு காமன் பீப்புளுக்கு, அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறேன்னா ஒரு இன்வெஸ்டராக ட்ரேடராக இருந்தீங்கன்னா இது மைல்ட்லி நெகட்டிவ். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இன்னுமே மார்க்கெட் வந்து பெசிமிஸ்டிக் ஆகிடுச்சு. அதனால் ஒரு ட்ரேடரோ இல்லை ஒரு ஒரு ஸ்விங் ட்ரேடரோ இல்லை இன்ட்ராடே ட்ரேடருக்கு வந்து இது கொஞ்சம் நெகட்டிவ் தான் அது. ஸோ பட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இப்போது என்ன கேட்டிங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஏன்னா இவ்வளோ நெகட்டிவாக இருக்குது. ஆனால் கம்ப்ளீட்லி பீப்புள் ஆர் இன்றைக்கி எல்லாருமே வந்து ரொம்ப டிஜெக்டட் ஆகிடும். ஐ மீன் தேர் ஆர் டிசப்பாயிண்டட் பேசிக்கலி. ஸோ அப்போ என்ன ஒன்றா மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மார்க்கெட் எவ்வளோக்கு எவ்வளோ சைட் வேஸில் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் யூ கேன் ஏர்ன். புரியுது? ஸோ இது கவுண்டர் ப்ரொடக்டிவாக தான் நீங்கள் இது வந்து டக்குன்னு பார்க்கும்போது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து இது நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக இதில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்ல சான்ஸ் இது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவ் நியூஸ் கிடையாது. நிறைய ஷேர்ஸ் இப்போ கீழே விழும், சைட் வேஸில் இருக்கும். அது எல்லாத்தையும் அவங்க ஷார்ட் பண்ணி தே கேன் ஏர்ன் மோர் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு 3 செக்மெண்ட்டாக நீங்கள் பிரிச்சுக்கணும். காமன் பீப்புள் இப்போ உங்களாம் என்ன மாதிரி வந்து ப்ரைஸ் ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்ததுன்னா பெரிய விஷயம். இந்த பட்ஜெட்னால ப்ரைஸ் ரைஸ் எதுவும் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் ஒரு நியூட்ரல் எடுத்துக்கலாம். இப்போ ட்ரேடர்ஸ்க்கு, ஸ்விங் ட்ரேடர்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நெகட்டிவ் தான். பட் எஃப்என்டோவில் இருக்கிறவங்களுக்கு இது இன்க்ரீஸ் ஆனாலுமே பிகாஸ் மார்க்கெட் சைட் வேஸில் போகிறதுனால there is a possibility to earn more. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜாயிண்ட் டாக்ஸேஷன்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. கோல்டுக்குமே வந்து ஜிஎஸ்டி குறைக்கிறதா கூட, இம்போர்ட் டியூட்டிஸ், ஜிஎஸ்டி இது எல்லாமே குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட சில ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த பட்ஜெட்ல அது எதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ணப்படல. ஸோ இப்போ மார்க்கெட் ரொம்பவே வீக்கா இருக்கிறதுனால எல்லாருமே கோல்டு நோக்கி போவாங்க சார். ஆமாம், திருப்பி இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோல்டு கால 11% கீழே விழுந்தது. இப்போ இந்த அப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ஏறி இருந்தது. இது அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆரம்பிச்சு இண்டெக்ஸ் 2% கீழே போயிடுச்சு. 11% விழுந்த கோல்டு வந்து -6% ஆயிடுச்சு. நான் சொல்கிறது கோல்டு ETF கல்ல -11% இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா -6% கிட்ட வந்தது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இம்போர்ட் டியூட்டி வந்து ஆல்ரெடி 5% தான் இருக்குது கோல்டு. ஸோ அதுக்கு மேலே அவங்க வந்து அதில் குறைக்கிறது, இன்ஃபேக்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளால் நினச்சோம். அவங்க எதுவும் இன்க்ரீஸ்லாம் பண்ணலாம். ஸோ அதனால் அதில் வந்து அவங்க எதுவும் சேஞ்சஸ்லாம் எதுவும் கொண்டு வரல. ஸோ இப்போ இதில் என்ன ஆகும்னா இப்போ இது வந்துட்டு இங்கேருந்து இப்போது ரியல் எஸ்டேட் போகிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஈக்விட்டியில் இனிமேல் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது இதில் இனிமேல் பெருசாக ஒன்றும் வரல, எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எதுவுமே வரல, இவ்வளோ ரிட்டர்ன்ஸும் வரலன்னா இனிமேல் என்ன ஆகும்னா பீப்புள் வில் கோ அண்ட் பை ரியல் எஸ்டேட். ஸோ மேபி லேண்ட் வாங்கலாம், இல்லை வேறு ஏதாவது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட். ரியல் எஸ்டேட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். டைவர்சிஃபை பண்ண வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ பாண்ட் ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா NDTVயில் வந்து ஒரு சிம்பிளாக 1 லைனில் சொன்னாங்க. இந்த ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா லாங் ஆன் பாண்ட்ஸ், ஷார்ட் ஆன் எக்விட்டி. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியுது? லாங் ஆன் பாண்ட்ஸ்னால் இது பாண்ட் பாசிட்டிவ், பாண்ட் மார்க்கெட்டுக்கு இது நல்ல பட்ஜெட். இது ஷார்ட் ஆன் ஈக்விட்டினா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இது வந்து நாட் குட். ஸோ இது அப்படி தான் இதை வந்து 1 லைனில் சம்மரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து முனிசிபல் பாண்ட்ஸுக்கு 100 crore இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ முனிசிபல் கார்பரேஷன் வந்து ஒரு 1000 crore பாண்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அதில் 100 crore இன்சென்டிவ்னு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இதனால் என்ன ஆகும்னா நிறைய பெரிய முனிசிபல், ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை இந்த மாதிரி இடத்துல முனிசிபல் பாண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும் இந்த இன்சென்டிவ்ஸ்னால. ஏற்கனவே இருந்த இன்சென்டிவ்ஸ் ரொம்ப கம்மி. அம்ருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100 crore வரைக்கும் தான் இருந்தது டோட்டலாக. ஸோ இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதே மாதிரி பாண்ட் சொன்னதுனால ஸ்வாப்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகே, டோட்டல் இந்த ஸ்வாப்ஸ்னு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்கள் தான் பேங்க்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக நான் சொல்கிறேன், பாண்ட் வந்து உங்கள் பேரில் இருக்குது. ஓகே, நான் வந்து ஒரு நாமினல் அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ணணும். இந்த பாண்டை வந்து நீங்கள் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதில் வர இன்ட்ரெஸ்ட்டு, ப்ரைஸ் அப்ரிசியேஷன், அதில் நடக்கிற எல்லா பாண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எனக்கு வந்துடும், உங்களுக்கு எதுவுமே வராது. ஆனால் பாண்ட் உங்கள் நேமில் இருக்கும். ஓகே, ஐ வில் பே சம் அமௌண்ட் ஃபார் யூ. அதுக்கான அமௌண்ட்டை நான் உங்களுக்கு பே பண்ணிடுவேன். ஸோ இப்போ இது எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க்ஸ் இது மாதிரி நிறைய பாண்ட்ஸ் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க புக்ஸ்லேருந்து இது மாதிரி சில பாண்ட்ஸை வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு வெளியில் எடுத்துகிட்டு இதை லெண்டிங் மாதிரி இல்லை இது வெளியில் கொடுத்துட்டு திருப்பி வேணுங்கிறப்ப திருப்பி உள்ளே கொண்டு வந்து. ஸோ இது மாதிரி பாண்ட் மார்க்கெட்டுக்கு நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் 2-3 நாளில் தெரியும் எப்படி வரப்போகுது என்னங்க. கோல்டு, சில்வர் நேற்று கூட சில்வர் வந்து 30% வந்து கீழே விழுந்து. ஸோ இன்றைக்குமே மார்னிங்கே வந்து ஒரு 10% கிட்ட வந்து ஃபால் இருந்தது. இன்னுமே கோல்டு சில்வர் ஃபாலில் தான் இருக்குமா சார்? இந்த மந்தில் நிறைய ஏறினதுனால ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கணும். ஸோ கோல்டு ETF வந்து நீங்கள் 17% வரைக்கும் இறங்கிருக்கு. அதே மாதிரி சில்வர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% மேலே கீழே வந்து.
ஸோ இப்போ நம்ம இது 3ஆ பிரிச்சுக்கலாம் நம்ம. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கீங்க. முன்னாடியே நீங்க வாங்கி வச்சிருக்க இன்வெஸ்டரா இருந்தா, நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது பெட்டர். அதான் நான் சொல்றது ஒரு 7, 8 மாசத்துக்கு முன்னாடி வாங்குனவங்க, ஓகே. நல்ல ப்ராஃபிட்ல இருக்கவங்க ஜஸ்ட் கீப் குவைட். ஒண்ணும் பண்ண தேவையில்ல. செகண்ட் வந்து இப்போ ரீசென்ட்டா வாங்கியிருப்பாங்கல்ல. இப்போ ஜான்வரில வாங்குனவங்க, இல்ல டிசம்பர்ல வாங்குனவங்கலாம் கண்டிப்பா ஒரு 10%, 20% லாஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்பைக் வரும். ஸோ அந்த ஸ்பைக் வர்றப்போ அவங்க எக்ஸிட் பண்ணணும்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. இது வந்து இப்போ ரீசென்ட்டா வாங்குனவங்க. 3 கேட்டகரி வந்து இதுவரைக்கும் வாங்கவே இல்ல. ம். இப்போ தான் நான் வாங்கவே போறேன்னா, திஸ் இஸ் த ரைட் டைம் டூ என்டர். பட் பார்ட்டா உள்ள போணும். எஸ்ஐபியோ இல்ல நீங்க எவ்வளோ எஸ்ஐபின்னு சொல்ல முடியாது. நீங்க இடிஎஃப் வாங்குறீங்கன்னா எஸ்ஐபி பண்ண முடியாது. ம். மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா எஸ்ஐபி பண்ணலாம். இல்ல டைரக்ட்டா வாங்குறீங்கன்னா, நீங்க சின்ன சின்ன அமௌண்ட்டா நீங்க வாங்கிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அப்படின்னா ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட் வச்சுக்கங்க. ஓகே. இங்கேருந்து ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணி, இந்த 10 இன்ஸ்டால்மெண்ட்டா நீங்க வாங்கிட்டே எவ்ரி 3 வீக்ஸ்க்கு ஒரு தடவ ஒரு சின்ன ஒரு 2 கிராம்ஸோ, 3 கிராம்ஸோ இல்ல நீங்க பிசிக்கலா வாங்குறீங்கன்னா 1 கிராம், 2 கிராம் இல்ல நீங்க இடிஎஃப்ல வாங்குறீங்கன்னா 1 யூனிட், 2 யூனிட் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்ட ஒரு 10 யூனிட்ஸா பிரிச்சுக்கங்க. 10,000, 10,000, 10,000 அப்படி பிரிச்சு நீங்க வாங்குனீங்கன்னா, நெறைய ஸ்பைக்ஸ் இருக்க போகுது. ஏன்னா இப்போ அடுத்த வாரம் அவரு ட்ரம்ப் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கத்துலேருந்து அடி வாங்குறோம். சரி இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கு. அதுக்கு மேல மெட்டல்ஸ் ஆர் வந்து வாலடைலா இருக்கு. பட்ஜெட்ல ஹெல்ப் வரும்னு பார்த்தா பட்ஜெட்லயும் ஒண்ணும் நடக்கல இப்போ. ஸோ இதுக்கு மேல வந்து இந்த ஃபியூச்சர்ஸ்ல டாக்ஸஸ் வேற இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நெகட்டிவ் சினாரியோ. இந்த மாரி சினாரியோல 2 ஆப்ஷன் தான் எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. ஒண்ணு நீங்க இந்த கோல்ட் அண்ட் சில்வர குறைய வாங்கிக்கலாம். அப்படி இல்ல ரொம்ப நாளா ஏதாவது நீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, டைவர்சிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த டைம்ல இதுல இருக்கிற ப்ராஃபிட்ட புக் பண்ணி நீங்க அத வாங்கலாம். பட் ஓவராலா வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அசெட் அலோகேஷன் நம்ம நெறைய தடவ ம். பேசியிருக்கோம். ஸோ ஒரு அசெட்ல எவ்வளோ நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துங்க. இப்போ ஈக்விட்டில ஜாஸ்தி இருக்கீங்கன்னா, அத கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் ரியல் எஸ்டேட்லயோ இல்ல இப்போ இன்விட்ஸ், ரீட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அங்கலாம் இன்னைக்கு ரீட்ஸ்லாம் ஏறி இருக்கு இன்னைக்கு. ஓகே. ஸோ இது மாரி கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இட்ஸ் அ டைம் டூ உங்க போர்ட்ஃபோலியோ டோட்டலா கனெக்ட் பண்ணிட்டு, எவ்வளோ பெர்சன்டேஜ் எவ்வளோல இருக்கு. இப்போ ₹100 உங்க இன்வெஸ்ட்மெண்ட்னா, ரியல் எஸ்டேட்ல எவ்வளோ வச்சிருக்கீங்க? ஷேர்ஸ்ல எவ்வளோ வச்சிருக்கீங்க? கோல்டு, சில்வர் இது மாரி எஃப்டில எவ்வளோ வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் நல்லது. ஆனா, இப்போ எது இன்வெஸ்ட் பண்ணாலும், இப்போ நீங்க வந்து ஒரு பார்ட்டா இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் இந்த மாரி டைம்ல வந்து என்ன சொல்றது? இதுதான் வந்து ஒரு பெசிமிஸ்டிக்கான டைம் இது. ஓகே. நான் சொல்றத வித்துட்டு வேற அசெட் வாங்குங்கன்னு சொல்ற இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாத இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றேன். நார்மல் ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இப்போ அவங்கள்ட்ட இருந்ததுன்னா, அண்ட் அசெட் அலோகேஷன் அலோவ் பண்ணுச்சுன்னா, தே கேன் ஆட் நவ். ம். ஏன்னா இந்த மாரி நெகட்டிவ் மார்க்கெட்ல தான் நீங்க இது கோவிட் மாரி இது. கோவிட் ஒரு ரஷ்யா, யுக்ரைன் வார்ல எப்படி இருந்தோ அந்த மாரி இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். ஸோ இதுலேருந்து இப்போ இந்த மாரி டைம்ல நெறைய பார்கெயின் பைஸ்லாம் கிடைக்கும். நீங்க வாங்கலாம். பட் ரிஸ்க் இல்ல சார். என்னால இவ்வளோ வாலடைலா எடுக்க முடியாதுன்னு இருக்கிறவங்க, இந்த மாரி டைம்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு, சேஃப் அசெட்ஸ்க்கு மூவ் பண்றது ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன்டேஜ் மூவ் பண்றது நல்லது. ஓகே. பட்ஜெட் பத்தி நெறைய விஷயங்கள சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ்.